மக்களே வணக்கங்க. முந்தா நேத்து பார்த்தோம் இல்லையா, அந்த கத்திரி செடி தான் நமக்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு தாங்க. என்னதான் நம்ம கடையில் வாங்கி சமைச்சாலும் அப்போ நம்ம செடியில் பறித்து நம்ம குழம்பு வைக்கிற டேஸ்ட்டே வேறு தான். வெண்டைக்காய் செடியிலே வெண்டைக்காய் ஒரு 5, 6 ரெடி ஆயிடுச்சு. அதை நாளைக்கு புளி குழம்பு வச்சு காட்டுறேன், வாங்க இப்போ பார்க்கலாம். அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3 போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஊற வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. 3 பழுத்த பழம், தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் நம்ம பறித்த கத்திரிக்காய் இருக்குன்னா அதையும் கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கூட. இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் போடணும். பாருங்கள், இது வந்து சீக்கிரமாக வந்துடும். பஜ்ஜி கத்திரிக்காய் தானே, நல்லா சீக்கிரம் வந்துடும். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இந்த குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொச்சிருக்கேன். நான் வந்து கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டேன். சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவுனோம்னா தான் நல்லாயிருக்கும். இது நான் எடுத்துகிட்டு வந்து வாழைக்கருவாடு கழுவி இப்போ நம்ம குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு, போட்டுக்கலாம். நம்ம கருவாடை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும்னா கருவாடு கரைஞ்சி போயிடும். காணன்னு எண்ணெய் கேட்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சீக்கிரமாக வெந்துடும் கருவாடு. ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு ரெடியாகி வந்துருச்சு. நல்லா இப்படி பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்குதுன்னு பாருங்கள். இந்தளவுக்கு வரணும். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் குழம்பு. இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கெட்டியாக இருக்குது. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டு சூப்பராக இருக்காருன்னு சொன்னார். குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னிச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.